ஆஹா, என்ன ஒரு அருமை, என்ன ஒரு சுவை, சுவையோ சுவை. இவன் ஏன் நூடுல்ஸ் கூட பேசிட்டு இருக்கா? ஏடி, ஏன் நானும் வருவோம் லாட்டி சாப்பிட. கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதுனே. இப்ப எடுத்துட்டு வா, நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. சேர்ந்து சாப்பிடுவோம். ஏடி, வசந்தியத்தை மட்டும் கூப்பிட்டுட்டு வரம்டி, அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். சரி சீக்கிரம் வா. நூடுல்ஸ்லாம் நல்லா சூடா சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும். ஆறிர போவு, சீக்கிரம் வா. நான் அதுக்கு தான் ஃபேன் கூட போடாம உட்கார்ந்திருக்கேன். என்ன வெக்கையா இருக்கு பத்தியா நம்ம வீட்ல. இன்னைக்கு ஒரே புகை மண்டலமா தான் இருக்கு. ஆமா, அடுக்கலையில அங்க அடுப்புல இடமே இல்ல. அந்த அளவுக்கு அம்மா விதவிதமா செஞ்சுட்டு கிடக்காவ. நீ நல்லா இஞ்சி பூண்டை மட்டும் அரைச்சு கொடுத்துட்டு வந்துட்டா. எனக்கு எப்படி வேர்த்து ஊத்துவு தெரியுமா? அவ்வளவு பலாரியும் தக்காளி வெட்டி இருக்க முடியும். 2 கிலோ வெட்டி இருப்பேன். சரி ஊட்டு ஊட்டு. அக்கானா அப்படிதான் வேலை செய்யணும். நீ போன பிறகு என்னைய தானே கடந்து வேலை வாங்குவோவே. கொஞ்ச நாள் தானே செய். இப்படியே சொல்லுங்க, போய் கூட்டிட்டு வந்துடுறேன். போ போ. இவன் நூடுல்ஸை எங்க தூக்கி வச்சிருக்கா? அங்க அடுக்கலைக்குள்ளயும் இல்லையே. இருண்ட சொத்தோல மாத்திரலான்னு பார்த்தேன். என்ன செய்ய? என்னம்மா பார்த்தா தெரியலையா? நூடுல்ஸ் சாப்பிட போறேன். சாப்பிட்டதெல்லாம் இருக்கட்டே, ஒரு உதவி செய்யுமக்கா. என்னதுமா? கொஞ்சம் எனக்கு அந்த பரன் மேல இருக்கக்கூடிய பிரியாணி பாத்திரத்தை மட்டும் எடுத்தாட்டி. அந்த அண்டாவை அம்மைக்கெல்லாம் யாரி தூக்க முடியாது. எம்மா சாப்பிட்டுட்டு எடுத்துட்டா. இப்ப எடுத்து தாட்டி அவ வசந்தியத்தை போய் கூப்பிட போயிட்டா. அவ மாதிரி வந்து பாத்துக்கிட்டு போயிடக்கூடாது. நீங்க சாப்பிட்டு வர அவ சும்மா நின்னுட்டு இருப்பா. வந்தானா கடகடன் கிண்டி தந்துருவோமக்கா. மாமி வர முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீடெல்லாம் தூத்து நீட்டா போட்டுருவோம். யாமா இப்படி பண்ணுதியே? நான் வாரேன். சே, நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட விட மாட்டேக்காவ. அதுல வச்சிட்டு வா. எந்த ரூம்ல இருக்குவே? இங்க அடுக்கலையில தான் பரன் மேல இருக்குவே. நான் வாரேன். சோ, இன்னைக்கு பார்த்து ஒரு நாள் இல்லாம இப்படி வயிறு பசிக்குது. நூடுல்ஸ் கிண்டனாலே சீக்கிரமா வயிறு பசிச்சிருது. வேற ஏதாவது சாப்பாடுனா இந்த நேரத்துக்கு பசிக்கே செய்யாதுமா. வசந்தியத்தை எட்டே சந்தியாலுக்கு சத்தமரல இருக்குவே. வந்துட்டாலோ? சந்தியா வாரேன். என்னமக்கா அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களோ? ஆமாத்தி, உங்களை கூப்பிட்டு வர சொன்னவ. வாரியல? வாரேன். ஒரு 2 நிமிஷம் இந்த டீயை குடிச்சிட்டு ஓடியாரு. உங்க அம்மிட்ட சொல்லு. அம்மா சாப்பிட்டாவளா? இன்னும் யாரும் சாப்பிடலதே. இப்ப நாட்டி சாப்பிட்டதுக்கு உட்கார போறோம். அப்ப அம்மையும் சாப்பிட சொல்லுமக்கா. அதுக்குள்ள வந்துறேன். சரி. இங்க இருந்தே குடிப்போம். இது என்ன இங்க மாற வரா? என்னமக்கா? என்னமக்கா என்ன வேணும்? எத்தனை தக்காளி வேணும்? 2. நான் இருத்தாரே. அரைட்ட கேட்டு விட்டுருவா. போன வாரத்துல தான் அவட்ட இருந்து 2 தக்காளி வாங்குனேன். எப்படி ஓரமையும் கேட்க? எல்லாரும் விவரமா தான் இருக்காவப்பா. அந்த அம்மாவா வாசல்ல ஹெல்ப் வந்துருவல. அவி வர முன்னாடி நீங்களே எங்க கூட இருந்து சாப்பிடுங்கம்மா. ஏடி, அத்தனை வேலை கிடக்கு ஊட்டி. அடுக்கலையில என்ன நீ கிடக்கு பத்தி அது லேசா தூத்து போட்டுது. இல்லாட்டி சாப்பிட்டுட்டு இம்மா நீங்க என்னமா செய்ய போறீங்க? படுத்து உறங்க போறேன். கேப்பா, இப்பதான் பாயசம் வச்சு முடிச்சு இறைச்சி எல்லாம் பொரிச்சு எடுத்துர்க்கேன். 4 தடவையும் போட்டு எடுத்துர்க்கேன். இனி குழம்பு வைக்கணும் எனக்கு. அத உள்ள வச்சுட்டு அவ வெளிய பிரியாணி கிண்டிடுவா. சரி, போய் வேலையை பாருங்க. உங்களை சாப்பிட வாங்கன்னு சொன்னது எங்க தப்பு தப்புவாங்க. அவி அன்னை வாராவன்னு சொன்ன உடனே அவளுக்கு பசியே எடுக்கலடி. அப்படியே தான் இருக்குமா சந்தியா? ஆமாட்டி, நம்மளுக்கு பிடிச்ச யாராவது வீட்டுக்கு வரவனா பசிக்காதுல. நம்ம எல்லாம் செஞ்சு வைக்கணும் தானே யோசிப்போம். அப்படிதான் அவளும் யோசிப்பாவளா இருக்கும். அண்ணே, அவி அம்மா அப்பா எல்லாரும் வரவல்ல. ஆமா பத்தியா? சரி, அப்ப வந்தப்புறம் எல்லாரும் கூடயும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்ப சொல்லி கொடுத்துருவோன்னு. மாமன்ட்ட இப்படி சாப்பிடல, எங்க அம்மா காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காவன்னு சொன்னா நல்லா ஏச்சி விழாம். அதுல ஒரு சந்தோஷம் உனக்கு. ஆமா, நம்ம தான் ஏச முடியல. மரிக்கு மாமனாவது ஏசிட்டு போட்டு பாவம் அம்மா. சரி வா சாப்பிடுவோம். ஏமக்கா பரப்படுவோமா? கிளம்பலாமா? சுமதி என்ன செய்யன்னு கூப்பிட்டு வரேன். கூப்பிடு. சுமதி, அவ ஏன் இவ்வளவு நேரம் ஆக்கியா? வீட்டுக்கு வேலை செய்ய வருவல, அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து விடணும். அதான் அதுவள பாத்துட்டு இடப்பாலா இருக்கும். அப்படியா? அப்ப காலையில வேலை செஞ்சுட்டு போகும்போது செஞ்ச சாப்பாட்டுல கொஞ்சம் கொடுத்துதான் விடணுமோ? ஆமா, பாவம்லாங்க வந்து வேலை செய்யாவ. காலையிலே வந்துறியாவல, அதனால அவளுக்கு மாதிரி வீட்டுல போய் வேலை செய்யறதுக்க முடியாதுல. வரக்கூடிய பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டுதான் மாதிரி எல்லாத்தையும் கழுவி போட சொல்லிட்டு எடுத்துட்டு வேலையெல்லாம் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு வருவா. இன்னைக்கு மத்தியானம் ராணி வீட்டுல தானே சாப்பாடு, அதனால இது எங்க செய்யாண்டாம்ல. அந்தால பிள்ளைகள வீட்டுக்கு போவான்னு சொல்லிருப்பா. சரி சரி. போன் எடுத்து வச்சுட்டேன். ஏடிஎம் கார்டு இருக்கு, கேஷ் இருக்கு, சார்ஜர் இருக்கு, எல்லாம் ஓகே தான். இனி வேற என்ன வைக்கணும்? சுமதி, என்ன? வா சுமதி, கிளம்பி. நேரம் எவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கா? அம்மா எப்பயும் அப்பமே வந்திருக்காவ. நித்யா உனதினு ஏற்கனவே கிளம்பியாச்சு. கார்ல போய் உட்கார்ந்துருக்க அந்த 2 பிள்ளைகளும். நீ மட்டும்தான் பிந்தி லேட் ஆகிட்டு இருக்கா. வந்துறீங்க, வீட்டுல வேற எல்லா வேலையும் நான் தான் முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணும், அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவணும் எல்லாமே சொல்லிட்டு தானே வர முடியும்.
ஏன் மாமாட்ட எதுவும் சொன்னாவளா? அவங்க எல்லாம் எதுவும் சொல்லல, எப்போ போலான்னு கேட்டாவ. அதான் நான் உன்கிட்ட வந்து கேட்க வந்தேன். இப்பதாங்க அவசர அவசரமா வந்து குளிச்சிட்டு நான் கிளம்பியேன். பேக்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். சரி கிளம்பலாமா? வா போவோம். எங்க போற வழியில சந்தியாளுக்கு ஒரு 5-6 Dress எடுத்துட்டு போயிடலாம். ஏன் என்ன திடீர்னு? அவ வேலைக்கு போறா. Dress, செப்பல், வாட்ச், அழகா போடுற பேக் ஒரு 2-3, சூட்கேஸ் எல்லாமே எடுத்து கொடுக்கணும்ல. ஏன் அப்பா லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குது? ஆமா, அவ வேலைக்கு போறா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. எதுவுமே எடுத்து கொடுக்காம சும்மா கை வீசிட்டு போறிய. மாமா நீங்க தெரியுங்களா? தெரிவு. போறவல்ல எங்கயாவது நல்ல கடையில போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போலான்னு. அப்ப பிள்ளையும் சந்தோஷப்படுவாள்ல. அதெல்லாம் இருக்கட்டு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னா அவளை கூட்டிட்டு போய் எடுத்தாதானே கரெக்டா இருக்கும் சுமதி. முதல்ல நம்ம அங்க போயிருவோம், அதுக்கு பிறகு அங்க இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் பார்த்து எடுத்துட்டு வரலாம். ஆமா, அது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு. அப்படியே செஞ்சிருவாங்க. அப்பம்னா அவளுக்கு ஃபிட்டார Dress-ஆ பார்த்து எடுப்பாளா? ஆமா, பிடிச்சதா எல்லாத்தையுமே எடுத்துப்பா. ஆமா, சரி அப்படியே பண்ணிடலாம். வாங்க கீழே போலாம். சரி வா. போன் வரவு பாருங்க. யாரு? தங்கராணி தான் அடிக்கா. நேரம் ஆகும்னு நினைச்சிருப்பா. இந்த நேரத்துக்கு அவிய வீட்டு பக்கத்துல போயிருக்கணும். இங்க இருந்தே பரப்படல. ஒரு 20 நிமிஷம் ஆகும்னு சொல்லுங்க. சொல்லு தங்கராணி. இப்ப எங்க இருக்கறிய? நான் அப்பமே வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப வருவீங்க? ஒரு 20 நிமிஷம் போல ஆகுமக்கா. அண்ணி கொஞ்சம் வேலையா இருந்தா, அதான் இப்பதான் முடிச்சா பத்துக்க. இப்பதான் கார்ல ஏற போறோம். போமா? வாரம் இருமா. தங்கராணி போன் பண்ணாபத்துக்கு எப்போ வருவியேன்னு அதான் பேசிட்டு இருக்காவ. அப்படியே அப்ப நீங்க வாங்க, நம்ம போய் கார்ல ஏறலாம். வாரேன். சரிம்மா, வச்சிரட்டா? சரி போவாங்க. எம்மா மாமி கிளம்பிட்டாவளா? இல்ல மக்கா, இப்பதான் கிளம்பியாவளா. 20 நிமிஷமாவது ஆயிரும் சொன்னாவதுக்கு. இப்பதான் தாத்தாக்கு போன் அடிச்சு கேட்டேன். அப்படியா? பேசாம நம்ம ஒரு கார் எடுத்துருவோமாம. எப்பவுமே கிளம்பி இருக்கோம். நீங்க எங்களை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி இருக்க சொல்லிட்டியே. இன்னும் வரல. இப்படி மத்தையிலுக்காண்டி பாத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குவே. கார் வாங்குறதுக்கு எங்க ரூபா இருக்குவே? 10 லட்சமாவது வேண்டாமா கார் வாங்கன்னு? சும்மா நினைச்சு பேசிட்டு இருக்கா. எம்மா எப்படியாவது வாங்குவோம், ஒரு சின்ன காராவது வாங்குவோம். இங்க நம்ம ஊர்ல சுதாவியில பத்தி எல்லாம் செகண்ட் ஹேண்டுக்கு எடுத்து வச்சிருக்காவ. அப்படியாவது வாங்கினா எங்கேயோ ஓட்டிட்டு போலாம்ல. அண்ணம்ல அழகா ஓட்டுவான். அண்ணனுக்கு எப்படி ஓட்ட தெரியும்? அவன் இன்னும் பழகவே இல்லையே. பழக வச்சு அவனுக்கு லைசென்ஸ் எடுத்து கொடுத்தா அவன் ஓட்டிட போறான். எங்க நாள் நினைச்ச நேரத்துக்கு போலாம்லாம. பெரியம்மா வீட்டுக்குலாம் அடிக்கடி போகலாம். இப்படி எவ்வளவு வரது வர பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. எங்க அண்ணன் தான வந்து கூட்டிட்டு போறான். வேற யார் கண்டிப்பா காத்தடக்கும். சும்மா இரு கொஞ்ச நேரம். கார் வாங்கினதுக்கு எவ்வளவு செலவு வரும் தெரியுமா? பெட்ரோல் போட்டு சுத்ததுக்கே 1 ரூபா ஆகும். அதெல்லாம் கஷ்டமாக்கா, நம்மளுக்குலாம் கட்டுப்படி ஆகாது. எக்ஸல் பைக்கே மாத்த மாட்டேன்னு உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காவ. இதுல ஒரேடி கார் என்ன? முதல்ல உங்க அண்ணனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும். சரி போவாங்க. நான் கொஞ்ச நேரம் போய் டிவி பார்க்க போறேன். போய் பாரு, வந்தோடனே கூப்பிடு. சரிம்மா. அவ என்னடி செய்ய? ரூம்ல படுத்து போன் பார்த்துட்டு இருக்காம. அப்படியா? சரி, வந்தோடனே அப்ப எல்லாரையும் கூப்பிடு. பாருங்க. ஆட்டுமா. எங்க அக்கா என்ன செஞ்சுட்டு நடக்காலோ தெரியல. இப்ப எப்படி அவளுக்கு பேச நேரம் இருக்காது. வீட்டுக்கு போறோம், ஏதாவது வாங்கிட்டு போக வேண்டாமா? நானும்லாம் வெடுக்குன்னு கிளம்பி உட்கார்ந்துருக்கேன். ஒண்ணு வாங்கணும்னு யோசிக்கல. சந்தியா கிளம்பியா? அவளுக்கு என்ன வாங்கி கொடுக்க? அவளுக்கு கொடுக்க அளவுக்கு இங்க ஒண்ணு இல்லையே. பண்டமாவது ஏதாவது வாங்கிட்டு போமா? இவ அப்பாக்கு போன் எடுத்து சொல்லி பாப்போம். எங்க? என்ன சொல்லு? எங்க இருக்கறிய? இப்பதான் தோட்டத்துக்குலாம் தண்ணி பாய்ச்சிட்டு இங்க டீ குடிக்கலாம்னு வந்துட்டுக்க. விளக்குல இருக்கேன். அப்படியா? கொஞ்சம் பண்ட வாங்கணும் பத்துடுங்க. அங்க அந்த பேக்கரியில வாங்கிட்டு வந்துருச்சீல வரும்போது. என்ன பண்ட வேணும்? 1/2 கிலோ ஸ்வீட் பாக்ஸ்ல ஒன்னு வாங்கிட்டு வாங்குங்க. லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக் எல்லாம் போட்டுருக்கும்ல, பால்கோவா எல்லாம் சேர்த்து. அத மாதிரி ஒரு பாக்ஸ்ல 1/2 கிலோ வாங்கிட்டு வாங்கனே. ஆட்டு கொண்டு போதுக்கா. ஆமாங்க, வேலைக்கு போற பிள்ளைய போய் பார்க்க போறோம். ஒண்ணுமே கொண்டு போகாம இருந்தா நல்லா இருக்காதுல. அண்ணன் எப்படி அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வருவான். நான் அதனால இதையாவது கொடுப்போன்னு சொல்லி தான் கேக்கேன். எனக்கு இவ்வளவு நேரம் ஓர்மை இல்ல, இல்லனா காலையில உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். சரி பரவாயில்ல. உங்க அண்ணன் கிளம்பிட்டாப்ல? கரெக்ட்டானா? ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொன்னா பத்துடுங்க. 1/2 மணி நேரம் ஆகுமா? அப்ப அதுக்குள்ள வந்துருவேன். டீ குடிச்சிட்டு வாங்கிட்டு வரேன். ஆட்டாட்டி சரிங்க, வச்சிரட்டா? வை. எம்மா என்ன கணங்கனக்கு? சட்டி ஒரு வழியா தூக்கியாச்சு. ஏக்கா வந்துட்டே வசந்தி, தொடங்கிடுவோமா? சரிக்கா, எல்லாம் வெட்டி ரெடியா இருக்கும்ல? எல்லாமே ரெடியா இருக்கும் வசந்தி. ஒவ்வொன்னா நான் எடுத்து தரேன். போட்டு கிண்டு, அவ்வளவுதான். அடுப்பு மட்டும் பத்த வச்சு தந்துட்டு போறேன். சரிக்கா. ஏக்கா மத்தியானத்துக்கு எனக்கு சாப்பாடு தந்து விட்டுருவீல்ல? நீங்க சொன்னதை நம்பிதான் நான் வீட்ல ஒண்ணுமே செய்யாம வந்திருக்கேன். அது எப்படி வசந்தி? தராம இருப்பேன், தருவேன். ராத்திரிக்கு வேணாலும் சேர்த்து தந்து விடியே. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. பிரியாணி மட்டும் நல்லா கிண்டி கொடுத்துட்டு போதும். ஆட்டுக்கு அதுக்கு ஏன் கவலைப்படுது? நம்ம
உங்களுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லி தரேன்னு 5 கிலோ பிரியாணி செய்து எப்படின்னு சொல்லி தரேன். எத்தனை பேர் சாப்பிடலாம் எல்லாமே சொல்லி தரேன்னு. இது எங்க போனவ? ஏ ராணிட்ட சீக்கிரம் ஓடியாங்க. என்ன அண்ணா வந்துட்டேன். கொண்டாங்க. முதல்ல என்ன ஊத்திடுவோம். ஏக்க அரிசி எவ்வளவு கலந்து வச்சிருக்கீங்க? 3 கிலோமா? சரி 3 கிலோ அரிசி அளந்துட்டு அதுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊத்தணும்னு. நீங்க நெய் ஊத்துதீங்கன்னா நெய் ஒரு 250, இது ஒரு 250 அப்படி ஊத்தலாம். நான் நெய் அதுக்கு அப்புறம் மேல தான் சுத்தல ஊத்துவேன். ரொம்ப போட்டு நெய் சேர்க்க மாட்டேன் மத்தடுங்க. 1/2 லிட்டர் எண்ணெய். ஊத்தியாச்சா? இனி அடுத்து இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுருவோன்னு. கொண்டாங்க. என்ன லேசா காயட்டி காஞ்ச உடனே போட்டுருவோம். பட்டை எடுத்து வச்சிருக்கேன், கிராம்பு, அன்னாசி பூ, பிரியாணி இலை, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. ஏக்கா இது உள்ள பிடிங்க. கரண்டிங்க. ஐயா கரண்டி எடுத்துட்டு வரல. இருமக்கா எடுத்துட்டு வரேன். ஏக்கா 10 ரூபாய் சீக்கிரம் ஓடுங்க. போறேன். ஐயே ராணிய கலக்க மறதி பத்தில வயசாயிட்டு பத்தில நம்மள மாதிரி இளமையா இருந்தா மறக்காது. பாவம் என்ன செய்ய. நானும் அவ வயசுல வரும்போது இப்படிதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன வசந்தி ஏதோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்து ஒண்ணு இல்லக்க தாங்க. என்ன என்னோட 2 வயசு இளையவா ஏதோ 10 வயசு இளைய மாதிரி கதை விடுவா. அதெல்லாம் வெளியே சொல்ல கூடாதுங்க. நல்லா கிண்டி விடணும். அப்படி பல்லாரி எடுத்துட்டு வாங்க. அண்ணா எடுத்துட்டு வரேன். கூட போட்டு வணக்கத்துக்கு உப்பு எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. இங்க இருங்க மக்கா. 3 கிலோ அரிசி எடுத்தோம்னா அதுக்கு 2.5 கிலோ சிக்கன் போடுவேன். மாறி 1.5 கிலோ பல்லாரி, ஒரு 15 மிளகா, பச்சை மிளகான்னு இவ்வளவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாரேன். எக்க வாங்க. வந்துட்டேன். என்ன கல்லுப்பை இருக்கு மேலேயே தூவி போட்டிருக்கேன். அப்படியே போட்டு வணக்குனே. ஏன் தனியா கொண்டு வந்தா என்ன உள்ளேயும் குழம்பு வைக்கணுமா? அதுக்கும் தேவைப்படுது. நான் போட்டுட்டு மாதிரி உனக்கு தாரேன். அங்கேயும் வணக்கிட்டு தான் வாரீங்க. அதானே பார்த்தேன். இதுல இருக்க அடுக்கலையில இருந்து இங்க வர ஏன் இவ்வளவு நேரம் பார்த்தேன். மாதிரி அந்த வேலையா அவனும் வசந்தி வந்த பிறகு அது இதுன்னு செஞ்சுட்டு கிடக்கான்னு சொல்லி இப்படி செஞ்சுட்டு இருக்கேன். ஆட்டாட்ட அப்படி பல்லாரி உள்ள தட்டுங்க. சரிம்மா. கரெக்டா 1.5 கிலோ வெட்டியல? வெட்டணும். தட்டியாச்சு. வணக்கு. அப்படி பச்சை மிளகாய் எடுத்துட்டு வாங்க. ஒரு 15. ஐயா பச்சை மிளகாய் எடுத்து வைக்கலையே. நான் எடுத்துட்டு ஓடியாரேன். இருக்குவா? இருக்கு. புதினா கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆமா ஒவ்வொன்றையும் 3 கட்டு வெட்டி வைக்க சொன்னா எல்லாம் ரெடியா இருக்குது. ஆட்டாட்டுக்கு தக்காளி போட்டதுக்கு அப்புறம் அது போடணும். தக்காளி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லியே. சரிம்மா. பல்லாரியை நல்லா வணக்கணும் மத்திடுங்க. அது எவ்வளவு வணங்குமோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வணக்கனது போதுமாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. போடுங்க. பாத்துக்க அதுல கை வச்சிராதீங்க. பொத்துறங்க கை. பாத்து தான் தட்டி. வலிச்சு தட்டியாச்சு. எடுத்துடுங்க. இதுக்கு அப்புறம் என்ன வசந்தி போடணும்? தக்காளி வெட்டி வச்சிருப்பீங்களா? தக்காளி எடுத்துட்டு வாங்க. மாறி புதினா கொத்தமல்லின்னு. சரிம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கிண்டணும். இல்லனா அடியில பிடிச்சிச்சுனா நல்லா இருக்காது. கேஸ் அடுப்புனா கூட குறைச்சிடலாம். இதுல குறைக்க முடியாது பத்தில. வசந்தி 2 எடுத்துட்டு வந்துட்டேன். வச்சுக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வடை போவட்டு. அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்படியே சரி நல்லா கிண்டு. எனக்கு எப்படி பொறுமை கிடையாதுப்பா. ஒரு இடியை சேர்த்து போட்டு அந்த அளவுக்கு கிண்டிடுறீதான். அதான் அப்ப அந்த டேஸ்ட் வராம இருக்குவோ. நீ பல்லாரி எவ்வளவு நேரம் கடந்து வணக்கியா? ஒவ்வொன்னையும் எவ்வளவு நேரம் வதக்குவதெல்லாம் இருக்குது. அதுதான் அந்த டேஸ்டே பிரியாணிக்கு. பல்லாரி எல்லாம் நல்லா வணங்கணும் பத்துடுங்க. நல்லா அந்த தங்க கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து சேர்க்கணும். இஞ்சி பூண்டை போட்ட உடனே வேற ஒண்ணையும் போடக்கூடாதுக்கு. பச்சை வடை போவாது. அதுவும் டேஸ்ட் கொடுக்காது. அப்படியே இதெல்லாம் இருக்குன்னு. ஆமா வேற எல்லாம் செஞ்சிரும் பத்துக்க. இந்த பிரியாணி செய்யறதுக்கு மட்டும் தான் எனக்கு வர மாட்டேங்குது. பக்குவமா கிண்டனுங்க. நல்லா கிண்டியாச்சு. தக்காளி போடட்டா? போடுங்க. பாத்திரத்தை எடுத்துருங்க. இந்த தக்காளில என்ன தண்ணி வரும் பத்தியா? ஆமா நல்ல நாட்டு தக்காளிங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பத்துடுங்க. பெருசா இருக்க அந்த பெங்களூர் தக்காளியை விட இது போட்டு செஞ்சோம்னா இன்னும் கூடுதல் டேஸ்டா இருக்கும். பரவாயில்லை. அப்போ கரெக்டா இப்படிப்பட்ட தக்காளி எங்க வீட்டுக்காரவி வாங்கிட்டு வந்திருக்காவே. ஆமா இறைச்சி போட இன்னும் நேரம் இருக்குவோ? ஆமாக்கா தக்காளி வணங்கணும். அடுத்து புதினா கொத்தமல்லி போடணும். தயிர் ஊத்தணும். அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டு மாதிரிதான் இறைச்சியை போட்டு நல்லா கிண்டணும். அப்படியே
போயிட்டு வரேன்னு அப்பவுமே மெசேஜ் போட்டிருக்கான். அத கூட பார்க்கல இவ்வளவு நேரமும். ஐயோ ரிப்ளை பண்ணவே இல்லையே. பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு ஒரு ரிப்ளை போட்டு விடுவோம். போட்டாச்சு. எங்க இருக்கானோ தெரியல. கண்ணே ஓ முன்னே ஏ உசிர தவிய